the conflict in Palestine, President Emmanuel Macron added France's name to a growing list of Western countries. Le temps est venu. The time has come. This is why, true to the historic commitment of my country to the Middle East, to peace between the Israelis and Palestinians, this is why I declare that today France recognizes the state of Palestine. Belgium, Portugal, Andorra, Malta, Great Britain, Australia, Canada, among others, have formally done the same in support of a roadmap for Palestinian statehood, co-written by France and Saudi Arabia. பாலஸ்தீனம் பல ஆண்டுகளாக சுதந்திரத்திற்காக போராடும் ஒரு நாடு. இப்போது ஒரு புதிய முன்னேற்றம். 7 நாடுகள் அதிகாரப்பூர்வமாக பாலஸ்தீனத்தை சுதந்திரமான நாடாக அங்கீகரித்துள்ளது. இது உலகளவிய ஆதரவை வெளிப்படுத்தும் ஒரு முக்கிய படியாக பார்க்கப்படுகிறது. அந்த 7 நாடுகள் முறையே பிரான்ஸ், சவுதி அரேபியா, ஆஸ்திரேலியா, கனடா மற்றும் மால்டா, போர்ச்சுகல், லக்சம்பர்க். இந்த 7 நாடுகள் தற்சமயம் பாலஸ்தீனத்தை ஒரு சுதந்திர நாடாக அறிவித்திருக்கின்றன. இதனால் இது ஐநா சபையில் நேற்று கூடிய கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இந்த UN ரெசல்யூஷன் பிரான்ஸ் கொண்டு வந்தது. இதன்படி பாலஸ்தீனம் தனி நாடாக உருவாக்கப்பட்டது என்று அறிவிக்கப்பட்டது. தாங்கள் இப்பொழுது அந்த UN ரெசல்யூஷனை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உலக நாடுகள் வாக்களித்து தீர்மானிக்கும் சட்ட நிர்ணய கட்டாயம் இல்லை. உலக மக்களுக்கு பிரதிபலிக்கும் வகையில் இருக்கும் என்று ஐநா பொது சபை கொடுக்கிறது. பாதுகாப்பு கவுன்சிலில் மொத்தம் 15 உறுப்பினர் நாடுகள் இருக்கின்றன. 5 நிரந்தர உறுப்பினர்கள் இருக்கின்றன. அந்த நாடுகள் வீட்டோ செய்யலாம். இந்த நாடுகள் இந்த வீட்டோ பவர் மூலம் தடை செய்ய முடியும். இந்த வீட்டோ பவரில் அமெரிக்கா, பிரான்ஸ், ரஷ்யா, சைனா, இங்கிலாந்து இந்த 5 நாடுகள் இருக்கின்றன.